மண்டே நான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து முறுக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணேன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நல்ல திக்கான கர்ட். இன்றைக்கி வந்து மண்டே. இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நேற்றுக்கு நைட்டே வந்து சன்னா ஊற வச்சுட்டேன். பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சன்னா கிரேவி பண்ணிவிட்டு பூரி பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து கீரை இருக்குது. ஏதாச்சும் காய் தொட்டுக்க பண்ணிட்டா லஞ்ச் ஓவர். கீரை வந்து நான் நைட்டே கிள்ளி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் மஞ்சத்தூள் போட்டு சோக் பண்ணி வச்சுட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் அதை 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கிரேவிக்கு தான் ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, அப்புறமா வந்து தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த சன்னா கிரேவி எப்படின்னா உங்களுக்கு 1 pot கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அரைச்சிட்டு அப்படியே மசாலா போட்டு கொதிக்க வச்சு சன்னா ஆட் பண்ணால் ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே கொஞ்சம் வீட்டில் வந்து பலாப்பழம் கொட்டு இருந்துச்சு, அதையும் வேக போட்டிருந்தேன். எண்ணெயில் வந்து கொஞ்சம் சீரகம், சோம்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியை வந்து வதங்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து நான் வேக வச்ச சன்னா குக் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் தூரம் பருப்பு, பூண்டு போட்டுட்டேன். ஏன்னா வந்து கீரைக்கு வேக வைக்கணும். ஸோ 2 ஸ்டவ் காலியாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்டவ்வில் பூண்டு, பருப்பு போட்டு வேக போட்டுட்டேன். இந்த ஸ்டவ்வில் இந்த ராஸ்மெல்லாம் அந்த தக்காளிலாம் நல்லா குக் ஆகிட்டோன்னே இந்த மஞ்சத்தூள், குழம்பு தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சீரகத்தூள், வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வேக வச்ச சன்னா ஒரு 8 to 9 விசில் வைப்பேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணணும். பருப்பு, பூண்டு வேக போட்டிருந்தோம்ல, அது நல்லா வெந்துடுச்சு. நான் 2 விசில் வச்சேன். ஸோ இதில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கீரை, சாம்பார் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தண்ணி எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். கீரையிலே தண்ணி இருக்கும். ஸோ நான் இதில் ரொம்ப திக்காக தான் கீரை வைக்க போகிறேன். ஸோ அதிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ண வச்சுட்டேன். கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு மேஷர் வச்சு மசிச்சுக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் சன்னா வந்து மசிஞ்சிடும். அப்போ கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, கஸ்தூரி மெத்தி போட்டுட்டு நான் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். நான் கொத்தமல்லி மட்டும் தான் போட்டேன். எடுத்துகிட்டு அதே ஸ்டவ்வில் வந்து நான் கீரை வச்சுட்டேன். ஏன்னா வந்து அந்த ஸ்டவ்வில் வந்து ரைஸ் வச்சதால் இந்த ஸ்டவ்வில் கீரை வச்சுட்டேன். அதே மாதிரி 2 ஸ்டவ்வும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் அதுக்குள்ளே என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் இந்த பலாக்கொட்டை வந்து வேக வச்சதை அரைச்சி மிக்சியில் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெஷர் குக் சீக்கிரம் ஆகிடும். ஸோ அதனால் நான் பொரியல் பண்ணிடலான்ட்டு அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த கருணக்கிழங்குலாம் கட் பண்ணி வச்சுட்டு, கீரைக்கு வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே நான் 2 விசில் வச்சேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நல்லா மசிச்சுட்டு தாளித்து கொட்டினா கீரை ரெடி. நான் திக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் கொட்டை இது வந்து பொடி மாசு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகா, வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அதே மாதிரி காரத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இந்த பலாக்கொட்டையில் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட போது. ஸோ காரம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு எக்கு எப்படி பொடி மாஸ் மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெடி ஆகிடும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு வாழைக்காய் அந்த கருணக்கிழங்கு வந்து வேக போட்டிருந்தேன். ஸோ அது வந்து தண்ணியெலாம் இருத்திட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு தூள் மட்டும் தான் போடுவேன். ரொம்ப காரம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றினேன். ஏன்னா ரொம்ப வந்து அந்த காரம் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ குழந்தைக்கு பூரி, சன்னா கிரேவி. லஞ்சுக்கு வந்து ரைஸ், அதில் கீரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். தொட்டுக்கு வந்து கருணக்கிழங்கு பொரியல். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக அவள் கேட்டுட்டு இருந்தா பூரி. ஸோ பூரி, சன்னா தான் கொடுத்துருந்தேன். ஸோ நான் வந்து பூரி, சன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை சாப்பிட்டேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் வந்து முறுக்கு தான் ரெடி பண்ணேன். ஏன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் காலி ஆகிடுச்சு. நான் மோஸ்ட்டாக வெளியே வாங்க மாட்டேன். ஸோ அதனால் முறுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 50 grams பட்டர் எடுத்தேன். ஃபஸ்ட்டு 40 grams எடுத்தேன். இந்த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சரி 50 grams ஃபஸ்ட் எடுக்கலான்னு 50 grams எடுத்துக்கிட்டேன். வீட்டில் வந்து பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தேன், இடியாப்ப, புட்டு எல்லாத்துக்குமே. ஸோ அதுலேருந்து நான் 500 grams அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து நான் 25 grams உடச்சக்கல்லை எடுத்திருக்கேன், 100 grams உளுந்து. ஃபஸ்ட்டு உளுந்து நல்லா வறுத்துட்டு ஹீட் ஆகிட்டதுக்கப்புறமா ஃபைனலாக உடச்சக்கல்லை சேர்த்துட்டு இந்த ரெண்டுத்தையும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்க வேண்டியது தான். உளுந்து உடச்சக்கல்லை ரெண்டுத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஜலிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக மெலிசான ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு அதில் அரிசி மாவு ஃபஸ்ட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ண உளுந்தும் உடச்சக்கல்லையும். ஸோ இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து மாவு கிடைக்கும். ஸோ அதை அரைச்சி சேர்த்துக்கிட்டு அப்புறமா எள்ளு சேர்த்துருக்கேன், காரத்துக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன், சால்ட் வந்து இந்த வாட்டி இதுக்கு வந்து 8 கிராம் நான் மெஷர் பண்ணி சேர்த்தேன். கரெக்டாக இருந்துச்சு, அதுவே நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர், ஹீட் பண்ண பட்டரை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மாவை. ஸோ நல்லா அந்த பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்புறம் இதில் வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் பிசையணும். நான் வந்து சுடு தண்ணியும் மெஷர் பண்ணி தான் சேர்த்தேன். நான் டோட்டலாக என்ன பண்ணேன்னா சுடு தண்ணி ஒரு 550 ml ஆஃப் சுடு தண்ணியை வந்து நல்லா ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஊற்றுற தண்ணியிலேயே மேக்ஸிமம் அந்த மாவை மிக்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ இந்த தண்ணி ஊற்றுறீங்கன்னா இந்த தண்ணியில் முடிஞ்ச லெவலுக்கு மாவு மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஆனால் எனக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்டாக எல்லா மாவும் கம்பைன் ஆகிடுச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 23 ml மட்டும் யூஸ் பண்ணேன். டோட்டலாக 573 ml எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு, சுடு தண்ணி. இந்த மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு முறுக்கு போடுறதுக்கு வந்து நான் பெரிய இந்த ஓட்டை இருக்க மோல்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டோடனே இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினா முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ன்ட்டு நான் பார்த்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கப்புறமா வந்து இதை முறுக்கு குழாக்குள்ளே போட்டுட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா ஷேப் வந்துடும். ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணால் கஷ்டமாகவே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம எண்டில் மட்டும் கொஞ்சம் அமுக்கி விடணும், அப்போ தான் உடஞ்சி போகாது முறுக்கு. ஸோ இது என்னோடய ஓன் மெஷர்மெண்ட்டில் தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மெஷர்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது வந்து நான் ஒரே ஒரு முறுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா வந்துச்சு. தூக்கி அப்படியே கொண்டுட்டு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மிச்சம் மாவில் வந்து ஃபுல்லாக செஞ்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இந்த முறுக்கு மட்டும் நான் 5 o'clock வரைக்கும் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு மறுபடியும் டான்ஸ் கிளாஸில் விட்டுட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் டான்ஸ் கிளாஸில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு மறுபடியும் முறுக்கு போட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் போட்டேன். ஸோ எனக்கு வந்து டோட்டலாக முறுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 699 700 கிராம்ஸ் வந்துச்சு. ஸோ ஒரு 2 முறுக்கு என் பொண்ணு சாப்பிட்டுட்டா. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா முறுக்கு கிடைக்கும். ஒரு 720 730 கிராம்ஸ் வரும். 698 கிராம்ஸ் கிடச்சிருக்கு. மோஸ்ட்டாக வந்து ஒரு 720 கிராம்ஸ் வரும். ஏன்னா 2 முறுக்கு வந்து குழந்தை சாப்பிட்டுட்டா. அன்றைக்கி வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் பாக்ஸில் போட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து கடைக்கு தான் கிளம்புனேன். ஏன்னா ஸ்கூலில் வந்து கோல்டு அலோடு இல்லை. ஸோ குழந்தைக்கு வந்து சில்வர் கமல் வாங்க போயிருந்தோம் ஜிஆர்டிக்கு. அப்படியே எனக்கு ஒரு மெட்டி வாங்கியிருந்தோம். ஸோ அன்றைக்கி வெளியே தான் சாப்பிட்டோம் டின்னர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.